The next paragraph. So in this paragraph, Arinar Annadurai wishes everyone to get a prosperous future. Okay. The immediate concern of every individual, it may be graduate or no graduate, is to acquire a decent living. ஸோ அந்த கிராஜுவேட்ஸ் எல்லாருமே ஒரு வளமான வாழ்க்கையை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்துறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் தே மே பி கிராஜுவேட்டாக இருக்கலாம் ஆர் நோ கிராஜுவேட்டாக இருக்கலாம். இவங்க எல்லாருடைய இம்மீடியட்டான கன்சர்ன், இம்மீடியட்டான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, டு அக்யூர் எ டீசன்ட் லைஃப் இன் தேர் ஃபியூச்சர். அவங்களுடைய ஃப்யூச்சரில் ஒரு டீசெண்டான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பர்சனுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்ட் தென் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டி அண்ட் நோ ஒன் கேன் இக்னோர் இட். திஸ் இஸ் காமன் டு எவ்ரி ஒன். This is expectation of everyone. So no one can ignore it. யாரும் இதை இக்னோர் பண்ண முடியாது. இது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஒவ்வொரு ஹியூமனுடைய ஆக்டிவிட்டியாகவும் இது இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அந்த டீசன்ட் லைஃப் தேவை. பட் that apt not to be the sole objective. இது மட்டும் அவங்களுடைய அப்ஜெக்டிவாக குறிக்கோளாக இருந்துடக்கூடாது. ஒரு டீசன்ட் லைஃப் தேவை, பட் அதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. சம்திங் ஹையர் அண்ட் நோப்லர் தேன் மியர் இண்டிவிஜுவல் மெட்டீரியல் அட்வான்ஸ்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதை தவிர சம்திங் இட் ஷுட் பி ஹையர் அண்ட் நோப்லர். இது கொஞ்சம் உயர்ந்த இடத்துலையும் கொஞ்சம் உன்னதமான இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சில மிக முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் ரிமெம்பர் தட் திஸ் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இஸ் எ ப்ரிவிலேஜ் தட் யூ என்ஜாய். நீங்கள் என்ஜாய் பண்ணுற இந்த எஜுகேஷன் உங்களுக்கு ப்ரிவிலேஜாக கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ரிவிலேஜ் மீன்ஸ் எ ஸ்பெஷல் கிஃப்ட், சிறப்பு சலுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் உங்களுக்கு கிடைச்ச நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு மிக உயர்ந்த சிறப்பான சலுகை. ஃபார் விச் யூ ஆர் டீப்லி இன்டெப்டட் டு த கம்யூனிட்டி ஆஃப் விச் யூ ஆர் எ மெம்பர். ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த சிறப்பு சலுகைக்கு நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் இன்டெப்ட் ஆகிருக்கீங்க, நன்றி கடன் பட்டவங்களாக இருக்கீங்க. ஸோ you have to do something to the community which offers you a good education through the universities. யூனிவர்சிட்டிஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல கல்வியை அளித்திருக்கிற இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள், இந்த சமூகத்திற்கு நீங்கள் நன்றி கடன் பட்டவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். The next paragraph. Most of the money needed for maintaining institutions of higher education come from the revenues collected from the community through the state, and a good proportion of that revenue comes from the tillers and the toilers. Men who did not enjoy this privilege, men who willingly submit themselves to discomfort so that they can enable the next generation to lead a better life. Wow, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த ஹையர் எஜுகேஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக we need lot of money. Already we know. ஓகேவா? from where we collected all this money அப்படின்னு சொன்னீங்கன்னா, from the community, இந்த சமூகத்திலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. த்ரூ த ஸ்டேட், இந்த நாட்டின் மூலமாக சமூகத்திடமிருந்து நம்மளுக்கு தேவையான அனைத்து பண வசதிகளும் கிடைக்கிறது. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹையர் எஜுகேஷனை, உயர்ந்த கல்வியை, உயர்கல்வியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த அமௌண்ட் எல்லாம் நம்மளுக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, த ரெவென்யூ கம்ஸ் ஃப்ரம் த டில்லர்ஸ். டில்லர்ஸ் மீன்ஸ் persons who produce crops, raise animals, cultivators. இந்த விவசாயிங்க. ஓகேவா?
farmers, விவசாயிகளை மீன் பண்ணுது. And the toilers means workers, people who perform hard physical labor, கடினப்பட்டு உழைக்கிற தினக்கூலிகள், தொழிலாளர்கள். ஓகேவா? இந்த அமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னு பார்த்தா இந்த விவசாயிகிட்ட இருந்தும் தினக்கூலிகளான தொழிலாளர்கிட்ட தான் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. men who did not enjoy this privilege, ஓகேவா? இவங்க எல்லாருமே இந்த சிறப்பு சலுகையை அனுபவிக்காதவங்க. எந்த ஒரு விவசாயியும் எந்த ஒரு தினக்கூலியும் எந்த ஒரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் போய் படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? the person, those who did not enjoy the university education, they offer a lot of contribution to lead the universities in our state. இதை தான் அவர் சொல்ல வர்றார். ஓகே, men who willingly submit themselves to discomfort, நிறைய பேர் தாமாகவே முன் வந்து அவங்க தேவையான பண உதவியும் தராங்க. so that they can enable the next generation to lead a better life through this activity. இந்த ஆக்டிவிட்டி மூலமா what they can do, அவங்க என்ன பண்ண முடியும்னா they can enableனா உயர்த்த முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும், the next generation to lead a better life, அடுத்த தலைமுறையை ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான செயல்களை அவங்களால செய்ய முடியும், அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர முடியும். கிராஜுவேட்ஸ் மே ஆஸ்க் யூ, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்கிறார். என்னன்னா, ஹவு யூ ஆர் கோயிங் டு ரீபே, இதை நீங்கள் எப்படி திருப்பி செலுத்த போகிறீங்க? ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சிறப்பு சலுகைகள் எல்லாமே இந்த விவசாயிகளும் தினக்கூலிகளான தொழிலாளர்களும் கொடுத்தது இந்த சமூகத்திற்கு. ஓகேவா? டு திஸ் சொசைட்டி, how you are going to repay, what is to be your contribution to the social system which you have drawn so largely, you have received a lot from this society, so to the society what is to be your contribution, அந்த சமூகத்திற்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்க போகுது? ஏன்னா அதுங்கிட்ட இருந்தால் நீங்கள் நிறைய வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த சமூகத்திற்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்க போகுது? நீங்கள் எப்படி உங்களுடைய கடனை ரீபே பண்ண போகிறீங்க? unless you replenish it, replenish means refill, unless you refill it, இதை நீங்கள் திரும்ப செலுத்தலை அப்படின்னா உங்களுடைய கடனை, இந்த சமூகத்திற்கு உங்களுடைய நன்றி கடனை, கிராஜுவேட்டை நீங்கள் ரீபே பண்ணலை அப்படின்னா coming generations will find only an empty coffer. The future generations will find, வரும் தலைமுறைகள் எதை பார்ப்பாங்கன்னா ஒரு காலியான ஒரு கருவூலத்தை தான் பார்ப்பாங்க. there will be nothing to enjoy in their future. அவங்களுடைய ஃபியூச்சரில் அவங்க என்ஜாய் பண்ண ஒன்றுமே இருக்காது. ஸோ what you receive from the society, you have to repay it for future generations, then only they can get a prosperous future. இதை தான் இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. ஸோ as an individual persons, we everyone must do something to our society. Okay.